தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. சேலம் பழைய பேருந்து நிலையத்தில் கல்லூரி மாணவிக்கு கத்திக்குத்து நிகழ்ந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நிச்சயமாக சேலம் மின்னாம்பள்ளியை சார்ந்த சூர்யா, இவர் வின்சென்ட் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் பிஎஸ்சி தாவரவியல் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவருக்கும் வீரபாண்டி பகுதியை சார்ந்த மோகன பிரியன், இவர் ஐடிஐ முடித்துவிட்டு வேலை தேடி வந்துள்ளார். இவருக்கும் இடையே இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் மூலமாக பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதில் மோகன பிரியன் சூர்யாவை தீவிரமாக காதலிப்பதாக தெரிவித்துள்ளார். சூர்யா மோகன பிரியா நேரில் சந்தித்து பார்த்தபோது அவரை பிடிக்கவில்லை என தெரிவித்துள்ளார். இதனால் இரண்டு பேருக்கும் இடையே கடந்த ஒரு வாரமாக சண்டை நடந்து வந்துள்ளது. இந்நிலையில் சூர்யாவின் உறவினர், அதாவது அவரின் தாய் மாமனுக்கும் சூர்யாவிற்கும் திருமணம் செய்து கொள்ள குடும்பத்தினர் முடிவு செய்துள்ளனர். இதனிடையே கல்லூரி படிப்பு முடிந்த நிலையில் ஜூலை 2வது வாரத்தில் திருமணம் நடக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனை அறிந்த ஆத்திரமடைந்த மோகன பிரியன் இன்று காலை கல்லூரி செல்வதற்காக சில பழைய பேருந்து பஸ் ஸ்டாண்ட் அருகே வந்து இறங்கிய சூர்யாவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இரண்டு பேருக்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் மோகன பிரியன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சூர்யாவை குத்தியுள்ளார். அவரை சக பயணிகள் பிடிக்க முயற்சித்த போது மோகன பிரியன் அதே கத்தியால் தன்னையும் கழுத்தை அறுத்து கொண்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த டவுன் போலீசார் இரண்டு பேரையும் ஆட்டோவில் ஏற்றி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு இருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து இரண்டு பேரிடமும் மற்றும் கல்லூரியில் படிக்கும் மாணவிகள், மோகன பிரியன் நண்பர்கள் என போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.